எங்கேயோ ஒரு பேப்பர் பாமா ஒட்டி வச்சிருக்கா. இது பிச்சதும் இது வெடிக்க வாய்ப்பு இருக்கே. இது ஒண்ணும் புது காசை. ஊர் மக்களோட பாதுகாப்பை பத்தி யோசிச்சிருந்த பாறைகளுக்கு யாருக்கு எதுவும் ஆகல. ஆனா அந்த வெடிப்புனால அதை சரி செய்யறதுக்கு பாதி நாளைக்கு மேல ஆகணும். அங்க போலாம். மேல இருந்து தான் நம்மள தாக்குனதா. பர்சூட் கோர் கிட்ட இருந்து ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. நம்ம ஊர்ல இருந்து பாதி நாள் அவரை கூட்டிட்டு வரவும் அவரோட பப்பட்ஸை சேகரிக்க மத்தவங்க அவங்கள பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. உனக்கு யாரையும் காக்க வைக்க பிடிக்காதுன்னு தானே நினைச்சேன். அடிக்கிட்டு இருக்கும் போது நேரம் போறதே தெரியாது இல்லையா? அதான் வந்த வேலை முடிஞ்சது இல்ல. யாரப்புறம் என் வேலைய ஆரம்பிக்கிறேன். சரி சரி. ஆனா நீ தேடி போற அந்த ஆளு, ஆமா அவன் என்ன மாதிரி ஜின்சுரிக்கின்னு சொன்ன? அது என்ன? யாரையாவது ஒருத்தரை புடிச்சிட்டு போக வேண்டிய. நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நாருட்டோ, தேவையில்லாம அவசரப்படாத. நம்ம ஃபார்ம் எனக்கும் தெரியும். மாஸ்டர் ஜெரையா சொன்னதை மறந்துட்டியா? சிகிச்சை அறைக்கு கூட்டிட்டு போங்க. விஷமா? காராவையா? அவனே போய் சேரத்துக்கு இன்னும் 2.5 நாள் ஆகும். அதனால சீக்கிரம் கிளம்பலாம். காயங்கள் எதுவும் அந்த விஷயம் தானே? ஆமா. நருட்டோங்கிற இந்த பரிசு அடையதான் அக்கா நாங்க நினைச்ச மாதிரியே அடைவோம். நினைக்காத. உனக்குள்ள ஒருத்தங்க 9 டைல்டு அந்த சக்தியை எப்படியாவது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி. நாருட்டோ சொல்றத கேட்கவே மாட்டேன். அவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சது. உண்மை என்னங்கிறது உனக்கும் தெரியும். அந்த 9 டைல்ட் ஃபாக்ஸோட ஸ்பிரிட்டை என் உடலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. எங்கிருந்து போயிடலாம் வாங்க. காராவும் நானும் ஒண்ணுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க வெறும் மான்ஸ்டர்ஸ். என்னது மிருகமா? எங்க 2 பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசம். அவன் காப்பாத்திக்க போராடி இருக்கான். என்னை விட நிறைய காரணங்கிற அர்த்தத்தை தேடி போக ஆரம்பிச்சேன். அந்த அர்த்தம் திருத்தர் வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கும். உயிர் வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இல்லன்னா நம்ம இப்ப அவன் அகாட்ஸ்கியோட டார்கெட்டா மாறி இருக்கான். இல்ல கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிக்கணுமா என்ன? அவனுக்கு நல்லதே நடக்க கூடாதா? கூட தாமதிக்காம போய் ஆகணும். என்ன நடந்தாலும் சரி. நாருட்டோ, உனக்கு என்ன? சுயநினைவு திரும்பிடுச்சுன்னு கேள்விப்பட்டது உண்மையா? உண்மைதான். ஆனா பதில் சொல்ற நிலைமையில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். நேத்து இருந்தது அங்குரோ நிஜமாவா? அவன் தான். உடனே பெர்சூட் கார்ப்புக்கு தகவல் அனுப்புங்க. அவங்கள உடனே திரும்ப வர சொல்லுங்க. அது வந்து தாமதப்படுத்திட்டும் போல இருக்கு. சார் என்னாச்சு? ஒரு சின்ன வேலையா வெளியில போறேன். பேசிக்கிட்டு இருந்தா பத்தாது. இப்ப செயல்ல இறங்க. காராவை இழந்து 1 நாள் ஆகல. அவங்களுக்கு அந்த அண்ணன் தங்கையோட உதவி தேவைப்படுது. அதான் கேள்விக்குறியா இருக்கு. சும்மா எமர்ஜென்சிக்கு தான். உன் வயசுல எனக்கு என்னமோ என் மேல கோவமா இருக்கலாம். என்ன பொண்ணுங்க கிட்ட எப்படிட்டோ பதில் சொல்ல. நீ இதுக்கு முன்னாடி அவனை இந்த 2.5 வருஷமா நான் ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. லேடி சுனாடிக்கு தெரியாம அவங்க லைப்ரரிக்குள்ள போய் உலகத்துல மட்டும் வாழ்றவன் கிடையாது. என் கனவுகளை நினைவாக்குற சக்தி இருக்கிறவன். குறிப்பா ஒருத்தனை நான் வேட்டையாடுறவங்கிறதால என்னோட சாஸ்கே கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளு அண்ணன் ஹிட்டாச்சி தான். நான் சொல்றது நீ அது உன்னை கொல்றதுதான். இப்பவே நீ அவன் தம்பிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அவன் கண்கள்ல அதிக. அதனாலதான் அவன் அன்னைக்கு அங்க இருந்து கிளம்புனா. பலசா முன்னாடி உரோச்சிமாரும் அக்காட்சுக்கில மெம்பரா இருந்தவன். முடிஞ்ச வருஷமா அந்த இட்டாச்சி சாஸ்கேவை மட்டும் பேரையும் காப்பாத்துற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. தங்க இப்படி ஏமாத்தன பாத்தியா? உன் கூட விளையா. இப்ப நான் இங்க உங்க 2 பேரையும் உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். அது உங்க தலைமுறை பிரச்சனை. நாடுகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களோட உங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியும். நாங்க ரிட்டையர்ட் ஆகிதான் பல வருஷம் ஆகுதேப்பா. இந்த உதவி செய்ய மனசு இல்லைனாலும் கடைசி இது உங்களுக்கு சாதகமா அமைய நிறைய அந்த அகாட்சுகிங்கிற அமைப்புல மெம்பரா இருக்காங்கிற தகவல் கிடைக்கும்.